هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹுவின் அருள்மிகு மாதம், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை ஏந்தி வந்திருக்கின்ற மாதம், அல்லாஹுவின் பல அருள்களையும் பல ரஹ்மத்துகளையும் சுமந்து வந்திருக்கின்ற மாதம் ரமதான் மாதத்தை அடைந்து அதில் அரைவாசி பகுதியை கழித்தவர்களாக நானும் நீங்களும் விட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதான் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுதோ நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு சில அம்சங்கள். ரமதானுடைய மாதம் பொறுமையை போதிக்கின்ற மாதம், ரமதானுடைய மாதம் தான தர்மத்தை வலியுறுத்துகின்ற மாதம், ரமதான் மாதம் இபாதத்துகளை வலியுறுத்துகின்ற மாதம். இப்படி ரமதான் மாதத்துக்கென்று ஒரு சில விடயங்களை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் நானும் நீங்களும் விளங்காத அல்லது விளங்க தவறிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ரமதான் மாதம் வீரர்களை உருவாக்கிய மாதம், ரமதான் மாதம் பலவிதமான போராளிகளை உருவாக்கிய மாதம், வெறுமனே தூங்கி கிடக்கின்ற சமூகத்தை உருவாக்கிய மாதம் அல்ல ரமதான் மாதம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்த்தால் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு மிக பெரும் வெற்றி கிடைத்த மாதமாக இந்த ரமதான் மாதம் தான் இருக்கின்றது. இந்த ரமதான் மாதத்திலே தான் இஸ்லாத்துக்கு மிக பெரும் வெற்றியாக அமைந்த பத்ர் யுத்தம் நடந்த மாதம், பத்ர் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம், இஸ்லாத்துக்கு மிக பெரும் பலத்தை சேர்த்த மக்கா வெற்றி என்று சொல்லப்படுகின்ற அந்த வெற்றி இந்த மாதத்திலே தான் வெற்றி கொள்ளப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இரண்டையும் நாங்கள் சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இலங்கை திருநாட்டிலே நபிகளாருடைய கண் பார்வை படாத, நபிகளாருடைய காலடி படாத இந்த பூமியிலே படைத்தவன் அல்லாஹுவை சுஜூது செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹுவை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறோம் என்று சொன்னால்,
அதற்கு அந்த பத்ருடைய வெற்றி தான் காரணம் சகோதரர்களே. அந்த பத்ருடைய வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் இன்றைக்கு முஸ்லீமாக இருந்திருக்க முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விரோதிகளின் படைபலத்தை கண்டுவிட்டு, விரோதிகளின் ஆயுத பலத்தை கண்டுவிட்டு, விரோதிகளின் வாகன பலத்தை கண்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன முறைப்பாடு செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இறைவா இந்த சின்ன ஒரு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு நீ பூமியிலே வணங்கப்பட மாட்டாய் என்று சொல்கிற அளவுக்கு அன்பாண்டவர்களே அந்த யுத்த களத்தில் முஸ்லீம்கள் பலம் குன்றியவர்களாக இருந்தார்கள், பலமற்றவர்களாக இருந்தார்கள். படைத்தவன் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியின் வெளிப்பாடு 1400 வருடங்களுக்கு பின்னால் நானும் நீங்களும் இந்த இலங்கை நாட்டிலே முஸ்லீமாக வாழ்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலே கிடைத்த அடுத்த வெற்றி மக்கா வெற்றி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று கிட்டத்தட்ட 9 வருட காலம் நபிகளாருக்கு காபத்துல்லாவை பார்க்க கிடைக்கவில்லை, உம்ரா செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, ஹஜ் செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் ஆசைப்பட்டார்கள். நபிகளார் மக்காவை விட்டு வருகிற பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்காவை பார்த்து, மக்காவே இந்த மக்கள் என்னை வெளியேற்றி இருக்காவிட்டால் உன்னை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் என்று சொல்கிற அளவுக்கு மக்கா நகரை நபிகளார் நேசித்தார்கள். ஆனாலும் விரோதிகளுடைய எதிர்ப்பு, மக்கா முஷ்ரிக்குகளின் எதிர்ப்பு, அந்த மக்காவை நபிகளாருக்கு பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இன்றைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஹஜ் செய்வதற்கு யாருக்கு கோட்டா கொடுப்பது, கோட்டா பிரச்சனை. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, பல இலட்சம் செலவழித்து, பல ஆயிரம் செலவழித்து அந்த மக்கா நகரை காண வேண்டும் என்று துடிக்கிறோமே, ஒரு ஹஜ் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோமே, ஒரு உம்ரா செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோமே. அன்பாண்டவர்களே, அந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் நபிகளாருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இன்றைக்கு நானும் நீங்களும் 1400 வருடம் கடந்த பிறகு எந்த அச்சமும் இல்லாமல், எந்த பீதியும் இல்லாமல் மக்கா நகரை சென்று வருகிறோம் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 2 வெற்றிகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதத்திலே தான் அடைந்து கொண்டார்கள். ஆனால் எங்களுடைய நிலை என்ன தெரியுமா? ரமதான் மாதம் வந்துவிட்டால் எல்லாம் விடுமுறை. ரமதான் மாதம் வந்துவிட்டால் தூங்க வேண்டும் என்று வித்தியாசமான ஒரு ஆசை, தூக்கத்திலே கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். அல்லாஹு அக்பர். சில மனிதர்கள் சுபகு தொழுது விட்டு தூங்கினால் அவர்களுக்கு துஹர் இல்லை, அசருக்குத்தான் எழும்புவார்களாம். சில மனிதர்கள் தூங்கினால் இஃப்தாருக்குத்தான் எழும்புவார்களாம். அடே அப்பா, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ரமதான் உருவாக்க விரும்புகிறது? இல்லை சகோதரர்களே. ஒரு பத்ர் யுத்தம், ஒரு பத்ர் யுத்தம் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக இருக்கட்டும். இஸ்லாம் வரலாறு காணாத வீரர்களை அந்த பத்ர் களத்திலே கண்டது. எப்படி தெரியுமா? பத்ர் யுத்தத்தை பற்றி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்று ஹிஜ்ரத்திலிருந்து 2வது ஆண்டிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கேள்விப்படுகிறது. ரமதானுடைய ஆரம்ப பகுதியில் நபிகளாருக்கு ஒரு தகவல் கேள்விப்படுகிறது. அபூ சுஃபியான் அவருடைய வியாபார பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவை கடந்து சென்றிருக்கிறார். இப்பொழுது மக்காவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில், நபி தோழர்களை பொறுத்தவரையில் கோடிக்கணக்கான சொத்துக்களை மக்காவிலே விட்டுத்தான் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். ஒரு சுஹைப் ரூமி போதும் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஹிஜ்ரத் செய்வதற்காக வருகிறார். மக்கா முஷ்ரிக்குகள் வந்து அவரை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், நீ மக்காவுக்கு வருகிற பொழுது ஒரு பிச்சைக்காரனாக, ஒரு ஏழையாக வந்தாய், நீ இன்றைக்கு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறாய் என்று சொன்னால் இது மக்காவிலே தேடிய சொத்து, இந்த சொத்துக்களை எல்லாம் விட்டு செல்வதாக இருந்தால் உம்மை மதீனாவுக்கு விடுகிறோம் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, அவர் அவருடைய சொத்துக்களை எல்லாம் அடையாளப்படுத்தினார். வெறும் கையோடு மதீனாவை அடைந்தார். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்களை கண்ட நபிகளார் ரபிஹ சுஹைப் என்று சொன்னார்கள். சுஹைப் லாபம் அடைந்து விட்டார், சுஹைப் லாபம் அடைந்து விட்டார் என்று சொன்னார்கள். எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டு வந்தார்கள். மறுமையில் கிடைக்கிற லாபத்தை எதிர்பார்த்து போனார்கள். அன்பாண்டவர்களே, நபிகளார் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறார்கள். எங்களுடைய சொத்துக்களை பறித்தவர்கள் அல்லவா மக்கா முஷ்ரிக்குகள், எங்களுடைய சொத்துக்களை பறித்தவர்கள் அல்லவா அபூ சுஃபியான் அவர்கள். இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது.
நபித்தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், இப்படி அபூ சுஃபியான் ஒரு ஒட்டக கூட்டத்தோடு போய்கொண்டிருக்கிறார், அதை வழிமறித்து நாங்கள் இழந்த சொத்துக்களை மீட்டிக் கொள்வோம் என்று நபிகளார் சிறிய 300 லட்சம் நபித்தோழர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக செல்கிறார்கள். பத்ர் என்ற இடத்துக்கு நபிகளார் செல்கிறார்கள். அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. அபூ சுஃபியான் என்ன செய்கிறார்? உடனே மதீனாவுக்கு மிக நீண்ட தூரத்தில் இருக்கின்ற வேறொரு வழியை பயன்படுத்தி மக்காவுக்கு போய்விடுகிறார். போறதுக்கு முன்னால் ஒரு வேலையை செய்தார். ஒரு தோழரை பிடித்து மக்காவுக்கு தூது அனுப்பினார். முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய கூட்டத்தவர்களும் எங்களை அழிப்பதற்காக படை திரட்டி இருக்கிறார்கள், எனவே உங்களுடைய உதவி தேவை என்று அனுப்பிவிடுகிறார். அவர் போய் மக்காவுக்கு தகவலை கொடுக்க அபூ ஜஹல் என்ன செய்கிறார்? அங்கிருக்கின்ற வீரர்களை எல்லாம் ஒன்று திரட்டி 1000 பேர் கொண்ட ஒரு படையை என்ன செய்து விடுகிறார்? தயார் செய்து விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அபூ சுஃபியான் தப்பி போய்விடுகிறார். மக்காவிலே படை தயாராக இருக்கிறது. அபூ சுஃபியான் சொல்கிறார், நீங்கள் போக வேண்டாம், நான் தப்பி வந்து விட்டேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இந்த செய்தியை அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது இப்படி சொல்கிறான். அவர்கள் அபூ ஜஹல் மஷூரா செய்கிற பொழுது ஷைத்தானும் என்ன செய்கிறான்? சுராக்கத் இப்னு மாலிக் என்பவருடைய தோற்றத்திலே அந்த மஜ்லிஸுக்கு சென்று அவன் ஆலோசனை சொல்கிறான். வைது ஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் அந்த காபிர்களுடைய செயற்பாடுகளை அழகாக காட்டுகிறான். நீங்கள் செய்கிற வேலை நல்லதுதான், நீங்கள் இந்த யுத்தத்தை விட வேண்டாம். வகால லா காலிப லக்குமுல் யௌம் மினன் நாஸ், இன்றைய தினம் உங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்களை விட பலசாலிகள் இல்லை, எனவே நீங்கள் தான் வெற்றி பெறப் போகிறீர்கள், நீங்கள் இந்த யுத்தத்தை தொடருங்கள். வ இன்னி ஜாருல் லக்கும், நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று ஷைத்தான் அவர்களை ஆர்வம் ஊட்ட அபூ ஜஹலுக்கும் என்ன செய்து விடுகிறது? ஆர்வம் மேலோங்கி படையை திரட்டி கொண்டு அவன் போய்விடுகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த 2 கூட்டமும் பத்ருடைய இடத்திலே சந்திக்கிறது. பத்ர் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் அந்த இடத்திலே மிகவும் பழமை வாய்ந்த மிகவும் பிரபலியமான ஒரு கிணறு அந்த இடத்திலே இருக்கிறது. அந்த கிணறுடைய பெயரை வைத்துத்தான் அந்த இடத்துக்கு பத்ர் என்று வருகிறது. அந்த இடத்தில் நடந்த யுத்தத்திற்காக அது பத்ர் யுத்தம் என்று போற்றப்படுகிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ருடைய இடத்துக்கு வந்தவுடனே கேள்விப்படுகிறது, மக்கா முஷ்ரிக்குகளுடைய படை வந்திருப்பதாக, அபூ சுஃபியானுடைய படை தப்பிவிட்டதாக கேள்விப்படுகிறது. உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நபித்தோழர்களை பிடித்து, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை பிடித்து அந்த ஆய்வு செய்வதற்காக அனுப்புகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய கைக்கு ஒரு சிறுவன் அகப்படுகிறான். இந்த வரலாற்று செய்தியை இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா, வரலாற்றை பதிவதில் மிகவும் பிரபலியமான ஒரு அறிஞர், அவர் இந்த வரலாற்று செய்தியை பதிவு செய்கிறார். அவர்கள் ஒரு சிறிய பையன் தண்ணி எடுக்க வந்த சந்தர்ப்பம், அவனை பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த 3 பேரும் என்ன செய்கிறார்கள்? அடித்து அடித்து தகவல் வாங்குகிறார்கள். ஏனென்றால் மக்காவிலிருந்து நபித்தோழர்கள் வந்தது அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை பிடிப்பதற்குத்தான். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பையனிடத்திலே நீ யாரோடு வந்திருக்கிறாய் என்று அடித்து அடித்து கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் அபூ சுஃபியானோடு வரவில்லை, நான் அபூ ஜஹலோடு தான் வந்திருக்கிறேன், அபூ ஜஹலோடு தான் வந்திருக்கிறேன் என்று திருப்பி திருப்பி சொல்ல அவர்கள் விட்ட பாடில்லை. கடைசியாக அந்த பையன் தப்பிக்கொள்வதற்காக நான் அபூ சுஃபியானோடு தான் வந்திருக்கிறேன். ஏண்டா, நபித்தோழர்களை முழு சிந்தனையிலும் இருந்தது யுத்தம் அல்ல, அபூ ஜஹலுடைய படையை சந்திப்பதல்ல, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை பிடிப்பதுதான். அதனால் அந்த பையன் அபூ சுஃபியானோடு தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே அடிப்பதை நிறுத்திவிட்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு அழைத்து செல்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 நபித்தோழர்களையும் பார்த்து சொன்னார்கள், அவர் அபூ ஜஹலோடு வந்திருப்பதாக உண்மை சொல்லும் பொழுதெல்லாம் அடித்தீர்கள், அபூ சுஃபியானோடு வந்திருப்பதாக பொய் சொன்னவுடனே விட்டுவிட்டீர்கள், அபூ சுஃபியான் தப்பி போய்விட்டார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு உடனடியாக நபிகளார் அந்த பையனிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த பையனிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். உங்களுடைய மக்காவிலிருந்து வந்திருக்கிற கூட்டத்தின் படைப்பலம் என்ன? அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாது. அப்படியானால் அவர்கள் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்காக எத்தனை மிருகங்களை அறுக்கிறார்கள்? அவர் சொல்கிறார்,
ஒரு நாளைக்கு 9, ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்களை அறுக்கிறார்கள் என்று சொன்னவுடனே நபிகளார் மதிப்பீடு பண்ணுகிறார்கள், சுமாராக அவர்கள் 1000 பேர் இருக்க வேண்டும் என்று. அன்பாண்டவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய ஆழமான நம்பிக்கையுள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய உதவியுள்ளவர்கள். ஆனாலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000 பேர் விரோதிகளாக இருக்கிறார்கள் என்ற உடனே நபிகளாருக்கு ஒரு அச்சம், நபிகளாருக்கு ஒரு பீதி, நபிகளாருக்கு ஒரு பயம் வந்தது. யாரை பற்றி தெரியுமா? நபி தோழர்களை பற்றி. அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உடனடியாக நபிகளார் தன்னுடைய மசூராவை நபித்தோழர்களிடத்திலே போடுகிறார்கள். நபிகளாரை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு தலைவர், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பலவிதமான தலைமைத்துவ வழிகாட்டல்களை காட்டிவிட்டு சென்றவர். நபிகளாருக்கு முடிவெடுத்திருக்கலாம், நபித்தோழர்களை யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். நபிகளார் அப்படி முடிவெடுக்கவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக நபித்தோழர்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள், மசூரா செய்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த நேரத்தில் தான் அல் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி நின்று சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மூசா நபியுடைய கூட்டத்தவர்களை போன்றல்ல. மூசா நபி பைத்துல் மக்திஸுக்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போட்ட பொழுது அவர்களுடைய சமூகத்தவர்கள் சொன்னார்கள், இதுஹபு அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். மூசாவே, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கிருந்து வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொன்னார்களே. அப்படி சொல்பவர்கள் அல்ல நாங்கள், அப்படி சொல்பவர்கள் அல்ல நாங்கள். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? உங்களுக்கு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் முன்னாலும் பின்னாலும் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டு நாங்கள் யுத்தம் செய்வோம் என்று சொன்னார்கள். அவர் சொல்கிறார், இந்த வார்த்தையை சொன்னவுடனே நபிகளாருடைய முகத்தின் அப்படியே மலர்ச்சி ஏற்பட்டது, நபிகளாருடைய முகத்தில் அப்படியே சந்தோஷம் தென்பட்டது. அன்பாண்டவர்களே, ஆனாலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூராவை நிறுத்தவில்லை. மீண்டும் கேட்கிறார்கள், மக்களே உங்களுடைய மஷூராவை சொல்லுங்கள், மக்களே உங்களுடைய மஷூராவை சொல்லுங்கள். அன்சாரிகளுக்கு விளங்குகிறது, நபிகளார் எங்களிடத்தில் தான் மஷூரா கேட்கிறார்கள். உடனே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்ற அல்லாஹ்வின் தூதரே, அன்சாரிகளையா நீங்கள் கேட்கிறீர்கள்? அன்சாரிகளுடைய முடிவையா நீங்கள் கேட்கிறீர்கள்? அப்படியானால் அன்சாரிகள் சார்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? லக்கத் ஆமன்னா பிக, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டோம். வஸத்தக்னாக, உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம். வஸஹிதுனா அன்னமா ஜித்த பிஹி ஹுவல் ஹக், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் தான் சத்தியமான மார்க்கம் என நாங்கள் சாட்சி சொன்னவர்கள். அதற்காக உங்களுக்கு உடன்படிக்கையை தந்திருக்கிறோம். மதீனாவுக்கு உங்களை அழைத்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறோம். எனவே நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் கட்டுப்பட தயார். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்களுடைய போக்கிலே போங்கள், நாங்கள் பின்னால் வருவோம். நீங்கள் போகிற போக்கிலே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் போகிற போக்கிலே உங்களுக்கு முன்னால் ஒரு கடல் குறுக்கிட்டு அந்த கடலுக்குள் நீங்கள் குதித்தாலும் உங்களை பின்பற்றி நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம். நபியே, நீங்கள் போய் யுத்தம் செய்யுங்கள். அந்த யுத்த களத்தில் நீங்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு அன்சாரிகளுடைய செயற்பாடுகளை காணுவீர்கள் என்று அழகான தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய மஷூராவையும் சொல்லி நபிகளாரை அமைதிப்படுத்தினார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே நபித்தோழர்களை பொறுத்தவரையில் நபிகளாரை தன்னுடைய உயிரை விட நேசித்தவர்கள் தான். இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையில் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில விமர்சனங்கள், ஒரு சில எதிர்ப்புகள் வந்தவுடனே இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்க ஆரம்பித்து விடுகிறோம், இஸ்லாத்தை தூக்கி எறிய ஆரம்பித்து விடுகிறோம். மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்க ஆரம்பித்து விடுகிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் நபித்தோழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஈமானுக்காக, இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக எதையுமே செய்ய தயாரானார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஷூராவின் முடிவோடு யுத்தத்தை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்பொழுது பத்ரிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய யுத்த கேந்திர நிலையத்தை அப்படியே நிறுத்துகிற பொழுது ஹுபாப் இப்னுல் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். பத்ரில் இருக்கின்ற தண்ணீர் எடுக்கக்கூடிய அந்த கிணறுகளை எல்லாம் நபிகளார் முன்னால் வைத்துக்கொண்டு அந்த கிணறுகளுக்கு பின்னால் நபிகளார் படையை வைத்திருக்கிறார்கள். கிணறுகளுக்கு அடுத்த புறம் விரோதிகள் இருக்கிறார்கள்.
இந்த நேரத்தில் ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கிணறுகளை முன்னே விட்டுவிட்டு கிணற்றுக்கு பின்னால் நீங்கள் படை தரித்திருக்கிறீர்கள், இது உங்களுடைய முடிவா அல்லது மாற்றவே முடியாத வஹீயுடைய முடிவா? நீங்கள் யுத்த தந்திரம் என்ற அடிப்படையில் இதை செய்கிறீர்களா அல்லது அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் செய்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுத்தம் என்பது தந்திரம் நிறைந்தது, யுத்தம் என்பது சூழ்ச்சிகள் நிறைந்தது, அந்த அடிப்படையில் தான் நான் இதை செய்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மசூரா சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் யார் ஆலோசனை சொன்னாலும், யார் மசூரா சொன்னாலும் நல்ல ஆலோசனையா நல்ல மசூராவா அதை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த முஹம்மது நபியை பின்பற்றுகின்ற எங்களுடைய சமூக தலைவர்களை எடுத்துக்கொண்டால் மசூராவை கணக்கெடுப்பதில்லை, மசூராவை மதிப்பதில்லை. அடுத்தவன் மசூரா சொல்கிற பொழுது எனக்கு மசூரா சொல்ல நீ யாரப்பா என்று கேட்கிற அளவுக்கு தான் எங்களுடைய சமூகத்தின் நிலை. அன்பார்ந்தவர்களே, வஹீ இறங்குகிற நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹுபாப் இப்னு முன்திர் அவர்களுடைய கருத்தை கேட்கிறார்கள். என்னப்பா உன்னுடைய கருத்தை சொல்லு. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த யுத்தகலத்தை பயன்படுத்த வேண்டுமா? இருக்கிற கிணறுகளை எல்லாம் பின்னால் போட்டுவிட்டு கிணற்றுக்கு முன்னால் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய படையை நிறுத்துங்கள், அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று ஆலோசனை சொல்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த மசூராவை நபிகளார் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? காஃபிர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும், அது அவர்களுடைய அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பை, ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் என்று அழகான ஒரு மசூராவை சொல்ல அந்த மசூராவை நபிகளார் ஏற்றுக்கொண்டு ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மசூராவுக்கு அமைய அந்த படைத்தளத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த யுத்தகலத்திலே நபிகளாரோடு நபித்தோழர்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற பொழுது சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தபூக் யுத்தம் தவிர்ந்த மற்றெல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டேன். தபூக் யுத்தத்தில் அவர்களுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை, அதற்காக அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களை தண்டித்தான் என்பது நாங்கள் படித்திருக்கிற வரலாறு. ஆனால் நான் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, அதற்காக என்னை யாரும் என்ன செய்யவில்லை? கண்டுகொள்ளவும் இல்லை. ஏன் என்று சொன்னால், பத்ருக்காக யுத்தத்துக்காக நபித்தோழர்களை நபிகளார் திரட்டவில்லை. அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை நபிகளார் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்றதனால் விரும்பியவர்கள் போனார்கள், நாங்கள் போகவில்லை, அதனால யாரும் எங்களை கண்டிக்கவில்லை என்று அந்த யுத்தத்துக்கான நோக்கத்தை, நபிகளார் மதீனாவை விட்டு வெளியேறிய நோக்கத்தை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பரா இப்னுல் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நானும் இப்னு உமர் அவர்களும் அந்த பத்ருக்கு சென்ற கூட்டத்தோடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு வயது போதாது என்று நபிகளார் என்ன செய்து விட்டார்கள்? எங்களை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். பத்ரிலே கலந்து கொண்டவர்கள் யார் தெரியுமா? பத்ரிலே கலந்து கொண்டவர்கள் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 300 பேரிலே 140 லட்சம் பேர். அவர்கள் சொல்கிறார்கள், அன்சாரிகளில் 60 முஹாஜிர்களும் அடுத்த 140 பேரும் அன்சாரிகளாகவும் இருந்தார்கள் என்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தகலத்தில் நடந்த கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை பற்றி எங்களுக்கு சொல்கிறார்கள். வகானல் முஹாஜிரூன யௌம பத்ரின் நயீஃபன் அலா 60 லட்சம் பேர் இருந்தார்கள். வல் அன்சார் நயீஃபன் வ 40 வ 200 240 லட்சம் பேர் இருந்தார்கள். அன்பாண்டவர்களே, 300 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். 300க்கு மேல் எத்தனை பேர்? சிலர் 317 என்று சொல்கிறார்கள், சிலர் 340 என்று சொல்கிறார்கள், சிலர் 316 என்று சொல்கிறார்கள். பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. 300 பேர் கலந்து கொண்டார்கள் என்பது உறுதி. 300ஐ விட மேல்பட்ட தொகையிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. 300 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். விரோதிகளை பொறுத்தவரையில் 1000 பேர் என்ன செய்தார்கள்? கலந்து கொண்டார்கள் என்பது வரலாறு சொல்கிற உண்மை. நபித்தோழர்களை பொறுத்தவரையில் அவர்களிடத்திலே 2 குதிரைகள் இருந்தன, 2 குதிரைகள் இருந்தன. அதே போன்று அவர்களிடத்திலே மிக சொற்பமான ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் பயணிக்கிற அளவுக்குத்தான் அவர்களிடத்தில் ஒட்டகமும் இருந்தன. 60 ஒட்டகம் என்று
அவர்களிடத்திலிருந்து ஒட்டகத்தை சொல்கிறார்கள். அன்பாண்டவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து படையெடுத்து கொண்டு போகிற பொழுது நபிகளாருக்கும் நபித்தோழர்களுக்கும் இடையிலே நடந்த அற்புதமான ஒரு செய்தியை நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் மாறி மாறி பயணம் செய்ய வேண்டும் என்று நபிகளார் கட்டளை இடுகிறார்கள். இப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 3 நபித்தோழர்கள், அந்த 2 நபித்தோழர்கள் அபூ லுபாபா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரும் மூன்றாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் போகிற பொழுது நபிகளார் ஏறுகிற கட்டம் வருகிறது. நபிகளார் ஒட்டகத்தில் பயணம் செய்கிற கட்டம் வருகிற பொழுது இந்த 2 நபித்தோழர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்களே ஒட்டகத்தில் பயணம் செய்யுங்கள், நாங்கள் நடந்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பட்டத்தோடு இருந்தவர்கள் என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் சமமானவர்கள் தான். நீங்கள் நடந்து வர எனக்கு வாகனத்தில் வர முடியாது. உங்களை விட நான் சக்தி குறைந்தவன் அல்ல, எங்களை விட நீங்கள் சக்தி கூடியவர்களும் அல்ல, என்னை விட நீங்கள் நன்மையை சம்பாதித்துக் கொள்ளவும் கூடாது. எனவே 3 பேரும் மாறி மாறி என்ன செய்வோம், எல்லாரையும் போன்று பயணம் செய்வோம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய தலைவர்களுக்கு அற்புதமான ஒரு பாடத்தை, அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை அந்த பத்ர் களத்திலே காட்டி கொடுத்தார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த படிப்பினையோடு யுத்தகலம் நடக்கிறது, யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தத்தின் முடிவில் காஃபிர்களுக்கு கடுமையான தோல்வி. அந்த தோல்வியின் விளைவு இஸ்லாத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? அந்த பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால் முஹம்மது நபி என்று சொன்னால், முஹம்மது நபியுடைய கூட்டம் என்று சொன்னால், அந்த பிரதேசத்தில் வாழுகிற எல்லா விரோதிகளுக்கும் ஒரு அச்சம், ஒரு பயம் வருகிற அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த யுத்தகலத்தில் நபித்தோழர்களை பொறுத்தவரையில் 14 பேர் என்ன செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் காஃபிர்களுடைய தரப்பிலே 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். 300 லட்சம் பேரை வைத்து அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பத்ர் யுத்தக்களம் உண்மையிலே பலவிதமான அற்புதங்களை, பலவிதமான நிஅமத்துக்களை தாங்கி வந்ததாக இருக்கிறது. அன்பாண்டவர்களே, பத்ர் யுத்தத்துக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை எல்லாம் நிறுத்திவிட்டு காலை நேரத்திலே தான் யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள். இரவையிலே அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு 2 அருள்களை செய்கிறான். ஒன்று என்ன தெரியுமா? இரவையில் இலேசாக மழை பொழிகிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்றைக்கு மதீனால அடிச்ச சூட்டை பத்தி நபித்தோழர்கள் சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாங்க? யுத்தகலத்தில் கொல்லப்பட்டவர்களுடைய உடம்பை நாங்கள் பார்த்தோம், மணலுடைய சூட்டின் காரணமாக நிறம் மாறி இருந்தது. அந்த அளவு சூடு, அந்த அளவு உஷ்ணம், எவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இரவையிலே கொஞ்சம் அப்படியே மலையை இறக்கி அவர்களுடைய உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி, ஒரு அமைதியை நபித்தோழர்களுக்கு மட்டும் இறக்கினான் மலையை. அந்த மலையின் விளைவு அவர்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதி, அவருடைய உள்ளத்துக்கு சந்தோஷம் கிடைத்தது. அடுத்தது அல்லாஹ் என்ன தெரியுமா செய்தான்? அன்பாண்டவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். முன்னால 1000 விரோதிகள் முன்னால ஆயுதத்தோட நிற்கிறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன பயம் வரும், என்ன பீதி வரும், தூக்கம் போகாது, அப்படித்தானே? அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? நபித்தோழர்களுக்கு அந்த இரவையிலே இலேசான ஒரு தூக்கத்தையும் கொடுக்கிறான். அன்பாண்டவர்களே, இந்த தூக்கம் எதற்கு? நம்ம கடுமையான மாய்ச்சலோடு, கடுமையான கஷ்டத்தோடு வந்து ஒரு அப்படியே வாகனத்தில் சாஞ்சி கொஞ்சம் தூக்கம் போனா உடம்புக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்குது, உடம்பு எவ்வளவு ஃப்ரெஷ் ஆகுது. அன்பாண்டவர்களே, படைத்தவன் அல்லாஹ் நபித்தோழர்களுடைய உள்ளத்துக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், இன்னும் ஆழமான சக்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டையும் அல்லாஹ் செய்தான். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் இந்த யுத்தகலத்தில் நபித்தோழர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக செய்த இன்னொரு வேலை என்ன தெரியுமா? விரோதிகளுடைய பார்வையிலே நபித்தோழர்களை கொஞ்சமாக காட்டினான்.
அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உண்மையிலே 300 லட்சம் பேர் கொஞ்சமாகத்தான் விளங்குவார்கள். அதனால தான் நீங்க பாப்பீங்க, ஷைத்தான் என்ன தெரியுமா செய்கிறான்? அல்லாஹ், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், உங்களோடு நானும் வந்து சேருவேன் என்று ஷைத்தான் சொல்லிவிட்டு, ஃபலம்மா தராஅத்தில் ஃபியத்தானி நகஸ அலா அகிபைஹி, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஷைத்தான் விரண்டோடுகிறான். என்ன தெரியுமா சொன்னான்? இன்னி அரா மாலா தரவுன, நீங்கள் பார்க்காத பல விஷயங்களை நான் பார்க்கிறேன் என்று ஷைத்தான் சொன்னான். நீங்கள் பார்க்காத பல விஷயங்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். காஃபிர்களுக்கு விளங்கியது யார்தான்? நபித்தோழர்கள் தான். ஆனா ஷைத்தானுக்கு என்ன செய்தது? வித்தியாசமாக மலக்குமார்களுடைய தோற்றங்கள் எல்லாம் விளங்கியது. அவன் சொன்னான் இன்னி அகாவுல்லா. ஒரு தஅவாவும் செய்தான், ஆனா யாருக்கு விளங்கல்ல? காவிர்களுக்கு விளங்கல்ல. இன்னி அகாவுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அவன் கடுமையாக தண்டிக்க கூடியவன். இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஆனா மக்கா முஷ்ரிக்குகள் என்ன சொல்லல, செய்யல. இவன் சொல்ற இந்த விஷயம் விளங்கல்ல. அவர்கள் யுத்தத்திலே மும்முரமாக ஈடுபட்டார்கள். அன்பாண்டவர்களே, இந்த பத்ர் யுத்த களத்தில் அல்லாஹ் செய்த உதவியை பற்றி சொல்கிற பொழுதோ சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ன தெரியுமா செய்தான்? நபித்தோழர்களுடைய கூட்டத்தை கூட்டமாகத்தான் யாருக்கு காட்டினான்? காபிர்களுக்கு காட்டினான். ஏன் தெரியுமா? பெரிய ஒரு படைப்பலமாக காபிர்களுக்கு காட்டியிருந்தால் அவர்கள் யுத்தம் செய்யாமலே போயிருக்கலாம். சின்ன ஒரு கூட்டமாக காட்டினதனால தான் அவர்கள் பெருசா இன்னும் மக்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், இன்னும் படைபலத்தை திரட்ட வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை. பெருமையின் காரணமாக, அகங்காரத்தின் காரணமாக யுத்தத்தை தொடுத்தார்கள், கடைசியிலே தோல்வி அடைந்தார்கள் என்று பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் செய்த நிஅமத்து பற்றி எழுதுகிற பொழுது ஒரு சில தஃப்சீருடைய அறிஞர்கள் இந்த செய்தியையும் சேர்த்தெழுவதை பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பலவிதமான அற்புதங்களை கொண்டதாக, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை கொண்டதாகத்தான் பத்ருடைய யுத்தம் இருந்தது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததிலே நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபித்தோழர்களுக்கு சமமாக வைத்தார்கள். நீங்களும் ஒட்டகத்தில் ஏற வேண்டும், நீங்களும் நடந்து வர வேண்டும், நானும் ஏற வேண்டும், நானும் நடந்து வர வேண்டும் என்ற ஒரு சம கோட்பாட்டை நபித்தோழர்களுக்கு மத்தியிலே கடைபிடித்தார்கள். இன்று வரைக்கும் உலகத்திலே பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏற்றத்தாழ்வு பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு பிரச்சனை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பிரச்சனை. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்த களத்தில் கூட அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். நபிகளாருடைய சுன்னாவில் இருந்து நானும் நீங்களும் பெறுகிற மிக முக்கியமான பாடம், தலைவர்களாக இருப்பவர்கள், சமூகத்தை வழிநடாத்த விரும்புகிறவர்கள், எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்களோடு, தன்னை ஆதரிப்பவர்களோடு மசூரா செய்து, ஆலோசனை செய்து, அடுத்தவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த மசூராக்களை நடைமுறைப்படுத்துகிற பொழுதுதான் சமூகத்தில் பெரும் பெரும் வெற்றிகள் வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த பண்பை பற்றி சொல்கிற பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நபியே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த ரஹ்மத்து, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளின் காரணமாகத்தான் நபித்தோழர்களோடு, அந்த காலத்து மனிதர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள், சொஃப்டாக நடந்து கொண்டீர்கள். சொஃப்ட் என்று சொல்கிற பொழுது, மென்மை என்று சொல்கிற பொழுது நானும் நீங்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மென்மையை நாங்கள் தவறாக விளங்கி இருக்கிறோம். மார்க்கத்தை மறைத்து மக்களோடு நளினமாக நடப்பதுதான் மென்மை என்று நினைத்திருக்கிறோம். அப்படி அல்ல சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டுதான் என்ன செய்தார்கள்? மென்மையாக நடந்தார்கள், நளினத்தோடு நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், போய் தலையை தடாவி விட்டு வரவில்லை, போய் தலையை தடாவி விட்டு வரவில்லை, நல்லிணக்கத்துக்காக போகவில்லை. நபிகளார் அந்த இடத்துக்கு போய், என்னுடைய பெரிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள், உங்களுக்காக மறுமையிலே போராடுகிறேன் என்று சொன்னார்கள். மதீனாவிலே ஒரு யூதனுடைய மகன் மரணப்படுக்கையில் இருக்கிறார். நபிகளார் நோய் விசாரிக்க போனார்கள். புகழ்ந்து விட்டு நபிகளாருடைய வேலைக்காரனும் கூட, நபிகளாருக்கு சேவை செய்தவனும் கூட, நபிகளார் போய் புகழ்ந்து விட்டு வரவில்லை, நபிகளார் போய் தலையை தடாவி விட்டு வரவில்லை, நபிகளார் போய் வெறுமனே அவங்களோட வாப்பாவுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வரல. நபிகளார் அந்த இடத்துல போய் அந்த சிறுவனை பார்த்து, என்னை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளும் என்று தஅவா செய்தார்கள். வாப்பாவுடைய முகத்தை பார்க்க, அதி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருக்கு கட்டுப்படு என்று வாப்பா சொல்ல, அந்த மகன் இஸ்லாத்துக்கு வந்த நிலையிலே உயிர் பிரிகிறது. நபிகளார் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், இந்த பையனை நரகத்தை விட்டும் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபிகளார் புகழ்ந்து விட்டு வந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய மென்மை என்பது நபிகளார்
நபிகளாருடைய நளினம் என்பது மார்க்கத்தை மறைப்பதல்ல, மார்க்கத்தை எந்த அமைப்பில் எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அந்த அமைப்பில் எடுத்துச் சொல்வது. இரக்கத்தோடும் பாசத்தோடும் நளினத்தோடும் மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள். அதற்கு மாறாக வலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக், அல்லாஹ் சொல்கிறான், கடுகடுத்தவராக கல் நெஞ்சம் படைத்தவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி இருப்பார்கள். அல்லாஹ் அந்த விடயத்தை சொல்லிவிட்டு நபிகளாருக்கு சொல்கிற அறிவுரை என்ன தெரியுமா? நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டுமா, ஏதாவது ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமா, வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு அந்த விடயம் சம்பந்தமாக மஷூரா செய்வீராக, ஆலோசனை செய்வீராக. ஃபைதா அஸம்த, மஷூராவின் முடிவிலே இதைத்தான் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்வை நம்பியவர்கள் உண்மையான மூமின்கள் அல்லாஹ்வின் மீதுதான் பொறுப்பு சாட்டுவார்கள் என்று படைத்தவன் அல்லாஹ் நபிகளாருடைய வாழ்க்கைக்கு அறிவுரை சொல்லி எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்லி தருகிறான். அதை நபிகளார் பத்ர் அப்படியே செய்து காட்டினார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு சமூகத்தை சரியாக வழிநடாத்த வேண்டுமா, ஒரு சமூகத்தை கட்டுக்கோப்போடு வழிநடாத்த வேண்டுமா, ஆலோசனைகளோடும் மஷூராக்களோடும் அடுத்தவருடைய கருத்துக்களை உள்வாங்குவதோடும் தான் அந்த சமூகத்தை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகலாம் என்ற ஆழமான ஒரு பாடம், அழகான ஒரு வழிகாட்டுதல் நபிகளாருடைய பத்ர் யுத்தத்தில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு சரியான பாடத்தை பெற்று உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான முஃமின்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்வோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் யுத்த களத்திலே எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அழகான ஒரு பாடத்தை சொல்லித் தந்தார்கள். என்ன பாடம் என்று சொன்னால், நபித்தோழர்கள் யுத்தத்துக்கு தயாராகிவிட்டார்கள். நபித்தோழர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் உட்பட எல்லோரும் நாங்கள் யுத்தத்துக்கு தயார் என்று சொல்லிவிட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்தில் கூட அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கையோடு எந்தளவு அச்சம் எந்தளவு பயம் இருந்தது பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ர் களத்தில் ஒரு கூடாரம் அடிக்கப்படுகிறது. அந்த கூடாரத்திலே நபிகளார் இருந்து கொண்டு முழங்காலிலே வீழ்ந்தவர்களாக இரண்டு கையையும் வானத்தை நோக்கி உயர்த்தியவராக நபிகளார் கடுமையாக துஆ செய்கிறார்கள். நபிகளார் கடுமையாக துஆ செய்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகளார் துஆ கேட்கிறார்கள். நபிகளாருடைய தோளிலே ஒரு சால்வை போட்டிருப்பார்கள். இப்படி ஆடி ஆடி கேட்கிற நேரம் என்ன செய்யும்? அந்த சால்வை அப்படியே வலிகி அப்படியே கீழே விழுகிறது. இந்த காட்சியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனே வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டது போதும், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டது போதும், துஆவை நிறுத்துங்கள், அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று நபிகளாரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதிப்படுத்துகிற அளவுக்கு என்ன செய்தார்கள்? நபிகளார் கடுமையாக துஆ கேட்டார்கள். அந்த துஆவிலே தான் நபிகளார் சொன்னார்கள், இறைவா, இன்றைக்கு இந்த சின்ன கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு நீ பூமியிலே வணங்கப்பட மாட்டாய் என்று நபிகளார் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். சயுஹுஸமுல் ஜம்உ வயுவல்லூன துபுர். அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அந்த கூட்டம் தோல்வியை சந்திக்கும், அந்த கூட்டம் தோல்வியை சந்திக்கும், புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் என்ற வசனத்தை நபிகளாருடைய துஆவுக்கு பின்னால் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்த களத்திலே உத்பா, ஷைபா, வலீத், அபூ ஜஹல் போன்ற மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்திருப்பதாக கேள்விப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் மீண்டும் கையேந்தினார்கள், மீண்டும் கையேந்தினார்கள். யா அல்லாஹ், நீ ஷைபாவை பிடித்துக்கொள், அபூ ஜஹலை பிடித்துக்கொள், உத்பாவை பிடித்துக்கொள், வலீதை பிடித்துக்கொள் என்று நபிகளார் ஒவ்வொருவரையும் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்து இந்த யுத்த களத்தில் அவர்களுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, யுத்தம் முடிவடைகிற பொழுது
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் யுத்த முடிவிலே, லகத் ரஅய்துஹும் ஸர்ஆ. நபிகளார் யாருடைய பெயரையெல்லாம் சொல்லி துஆ கேட்டார்களோ அவர்கள் எல்லோரும் யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார்கள். கத் கய்யரத்துஹுமுஷ் ஷம்சு வ கான யௌமன் ஹாரன். அன்றைய தினம் கடுமையான சூடாக இருந்தது, அதனால் அவர்களுடைய உடம்புகளை அந்த சூடு பதம் பார்த்திருந்தது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டதையும் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு நேரடியாக உதவி செய்ததையும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பத்ர் யுத்தம் நடக்கிற பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த நபித்தோழர்களுக்கு உதவி செய்யும் முகமாக மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். புகாரியிலே நீங்கள் பத்ருடைய பாடத்தை புரட்டினால் உங்களுக்கு அழகாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். நபித்தோழர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யுத்தகலத்திலே கண்டோம் என்று சொல்வார்கள், மலக்குகளை கண்டோம் என்று சொல்வார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? மலக்குமார்களை இறக்கி அந்த நபித்தோழர்களுக்கு உதவி செய்தான். அன்பாண்டவர்களே, இதில் இன்னும் ஆழமான படிப்பினைகள், நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் ஜும்மாவுக்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த யுத்தகலத்தில் நபித்தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டிய அற்புதமான பாடங்கள் இன்னும் என்ன இருக்கின்றன என்பதை படிக்க வேண்டியிருக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கிறது சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ரமலானுடைய 17வது நாள் வந்துட்டா நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ பத்ர் யுத்தம் நடந்த நிகழ்வு என்று பத்ர் சஹாபாக்களை ஞாபகப்படுத்தத்தான் செய்கிறோம். பத்ர் சஹாபாக்களை ஞாபகப்படுத்த முடியுமா முடியாதா? பத்ர் சஹாபாக்கள் செய்த தியாகத்தை எடுத்து சொல்ல முடியுமா முடியாதா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் அர்-ருபைய் பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். சிறுமிகள் என்ன செய்கிறார்கள்? தஃப் தட்டி தட்டி, இந்த ரபான் அடிக்கிறேன்னு சொல்லுவோம் தானே, அதை அடித்து அடித்து பத்ர் சஹாபாக்கள் செய்த தியாகங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், கவிதைகளாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு செல்ல அந்த சிறுமிகள் என்ன செய்கிறார்கள்? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின். எங்களில் ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்ற மறைவான அறிவிருக்கிறது என்று படிக்கிற பொழுது நபிகளார் சொன்னார்கள், லா தகூலீன், நீங்கள் இப்படி சொல்ல வேண்டாம், நீங்கள் இப்படி சொல்ல வேண்டாம், நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அதை சொல்லுங்கள் என்று நபிகளார் என்ன செய்தார்கள்? பத்ருடைய சஹாபாக்களை செய்த தியாகத்தை பேசுவதை, அவர்களை புகழ்வதை நபிகளார் தடுக்கவில்லை. புகழுகிறோம் என்ற போர்வையில் நபிகளாரை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்தார்கள் பாருங்கள், அதை நபிகளார் நிறுத்த சொன்னார்கள், அதை நபிகளார் கண்டித்தார்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பத்ரை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், பத்ரிலே சஹாபாக்கள் செய்த தியாகம் இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று விளங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு வேலையை செய்ய வேண்டும் சகோதரர்களே. எங்களை பொறுத்த வகையில் நாங்கள் அரபு கவிஞர்கள் அல்ல. அரபிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அரபி புலவர்கள், அரபி கவிஞர்கள். நினைச்ச நேரம் பத்ர பத்தியும் படிப்பாங்க, உஹத பத்தியும் படிப்பாங்க. அது அவர்களுக்கு தாய்மொழி, சொந்த மொழி. நானும் நீங்களும் அந்த அரபை வணக்கமாக்கி கொண்டு, இபாதத்தாக்கி கொண்டு அரபியில் படிக்க முற்பட்டால் அது வழிகேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். பத்ரு மௌலித் என்று படிக்க ஆரம்பித்தால் அது வழிகேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கும். அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் அந்த பத்ரு களத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு வேளை செய்வோம் சகோதரர்களே. என்ன வேலை தெரியுமா? இதோ நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தொகுப்பு 1400 வருடங்கள் கடந்து புகாரியாக இன்றைக்கும் எங்களுடைய கையிலே இருக்கிறது, முஸ்லிமாக இன்றைக்கும் எங்களுடைய கையிலே இருக்கிறது. அபூ தாவூதா, திர்மிதியா, நசாயியா, முஸ்னத் அஹ்மதா. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, நபிகளாருடைய உம்மத்துக்கு படைத்தவன் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நிஅமத் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை, அங்க அசைவுகளை, நபிகளாருடைய பார்வைகளை, நபிகளார் கேட்ட செய்திகளை எல்லாம் ஆதாரத்தோடு பதிவு செய்திருக்கிறான். இந்த ரமதானிலே பத்ர் என்று சொல்கிறோமே, ரமதானுடைய 17வது நாள், புகாரியை கொஞ்சம் புரட்டுவோம் சகோதரர்களே, புகாரியை கொஞ்சம் புரட்டுவோம், முஸ்லிமை கொஞ்சம் புரட்டுவோம். நான் சொன்ன அதிகமான செய்திகள் புகாரிக்குள் வரக்கூடிய செய்திதான், புகாரிக்குள் வரக்கூடிய செய்திதான். நான் ஏன் இலக்கத்தை சொல்லவில்லை என்றால், இலக்கம் இருந்தாலும் நான் சொல்லவில்லை, சோம்பேறிகளாக மாறக்கூடாது. அன்பாண்டவர்களே, கொஞ்சம் புகாரியை புரட்டுங்கள். பத்ருடைய பாரத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் வாசியுங்கள். உண்மையிலே பத்ர் சஹாபாக்களை நானும் நீங்களும் நேசிக்கிறோமா? பத்ரிலே கலந்து கொண்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோமா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த நிஅமத்துக்களை ஞாபகப்படுத்துகிறோமா? ஒரே
ஒரு நன்றி கடன் சகோதரர்களே, ஒரே ஒரு நன்றி கடன். இந்த நோன்பிலே புகாரியை புரட்டுவோம், பத்ருடைய பாடத்தை புரட்டுவோம், வாசிப்போம் வாசிப்போம். விளங்கினால் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம், விளங்கினால் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். புகாரியை விளங்குகிற ஆற்றலை எனக்கு தந்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்து கொள்வோம். விளங்கவில்லை என்றால் என்ன செய்வது சகோதரர்களே? தமிழ் மொழியில் வாசித்தாலும் சிலருக்கு விளங்காதா? அரபு படித்த உலமாக்கள் இருக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தருவதற்கென்று நேரத்தை காலத்தை ஒதுக்கிய உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை அணுகி இந்த ரமதானிலே பத்ரை பற்றி வந்திருக்கிற சஹீஹான ஹதீசுகளை படிப்போமாக இருந்தால் இது படைத்தவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கும் பத்ரிலிருந்து நானும் நீங்களும் பாடம் பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறோம் என்பதற்கும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எனவே வல்லவன் ரஹ்மான் பத்ரை படிக்கின்ற மக்களாக, பத்ரு சஹாபாக்களிடத்திலிருந்து படிப்பினை பெறுகின்ற சமூகமாக, பத்ரில் தலைமை தாங்கிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆழமான படிப்பினைகளை பெற்று வாழுகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருளட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.